ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல் அத்தியாயத்தை நம்ம கற்றுண்டோம். இப்பொழுது 2வது அத்தியாயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். முதல் அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மைத்ரேய மகரிஷி மனுவனுடைய பெண் குழந்தைகளோட வம்சங்களெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வந்தார். அப்படி முடிக்கும்பொழுது 3வது பெண்ணான பிரசூதியும் தக்ஷனுக்கும் பிறந்த பெண் குழந்தைகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா. அதில் கடைசி பெண்ணான சதியை பரமசிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி, அவருடைய அப்பாவான தக்ஷன் பரமசிவனிடத்தில் அத்தகைய ஒரு துவேஷம் பாராட்டினதுனால தன்னுடைய சரீரத்தை யோகாக்னியினால் விட்டாள் அப்படிங்கிறத சொல்லி முடித்தார். அதனால் இப்போ 2வது அத்தியாயத்தில் விதுரர் கேள்விகள் கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னா, பரமசிவனோ எப்படிப்பட்டவர்னா அத்தகைய கல்யாண குணங்கள் நிறைஞ்சவர். தக்ஷனுக்கோ தன்னுடைய பெண் குழந்தைகளிடத்தில் அத்தகைய ஒரு ஆசை உண்டு. அப்படி எந்த ஒரு தப்புமே பண்ணாத பரமசிவனிடத்தில் எப்படி தக்ஷன் துவேஷம் பண்ணான், அதுலேயும் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் புறக்கணித்து எப்படி அவன் அத்தகைய ஒரு துவேஷத்தை பண்ணான் அப்படிங்கிறத கேட்குறார். ஜகதோ தெய்வத்தம் மகத்து அப்படின்னு இந்த லோகத்துக்கே தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த பரமசிவனிடத்தில் யார்தான் உலகத்தில் துவேஷம் பண்ணுவா? அவரோ ஆத்மா ராமர் அப்படிங்கிறார். எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாலேயே ரமிக்கக்கூடியவர், சராச்சர குரும் அப்படின்னு இந்த சராச்சரங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர், நிர்வைரம் அப்படின்னு யாரிடத்துலையுமே அவருக்கு துவேஷமும் கிடையாது, சாந்த விக்கிரகம் அப்படின்னு எப்பொழுதும் சாந்தமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரிடத்துல தக்ஷன் எப்படி ஒரு துவேஷத்தை பண்ணான்? அதனால இந்த மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏற்பட்ட இந்த துவேஷத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத எனக்கு எடுத்து சொல்லுங்கோ. எதனால சதி தேவியானவள் பிராணனையே உடும்படியாக ஆச்சே, அந்த காரணத்தை எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் இப்போ மைத்ரேய மகரிஷி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பதிலாக இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை தான் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்பொரு காலம் எல்லா பிரஜாபதிகளும் சேர்ந்துண்டு சத்திர யாகம் அப்படின்னு ஒன்று பண்ணுறதுக்காக ஆரம்பித்தா 1000 வருஷ காலங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு யாகம். அதற்காக ஒரு இடத்துல கூடினார்கள். அதில் கலந்துக்கிறதுக்காக எல்லா ரிஷிகளும் தேவர்களும் அந்த இடத்துல வந்து கூடியிருந்தா. அப்போது தக்ஷனும் பிரஜாபதி தானே, அதனால் அவனும் அதில் கலந்துக்கிறதுக்காக அந்த சபைக்குள்ளே நுழையிறான். நுழையும் பொழுதே தக்ஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, அத்தகைய ஒரு தேஜஸோடு இருக்கானாம். சூரியனை போல ஜாஜ்வல்யமாக ஜுவலிக்கிறான். அவன் நுழையும் பொழுதே அவனுடைய தேஜஸ்னால அந்த இடமே பிரகாசமாக ஆறுது. அத்தகைய அவனோட தேஜஸை பார்த்துட்டு அங்கே அமர்ந்துருந்தவா எல்லாருமே, தேவர்கள் உள்பட எல்லாரும் ஆசனத்திலேருந்து எழுந்துட்டாளாம். யாரை தவிர அப்படின்னா, பிரம்மாவையும் பரமசிவனையும் தவிர அப்படிங்கிறார். பிரம்மா ஏன் எழுந்துக்கலை அப்படின்னா, அவர் வந்து தக்ஷனுடைய அப்பா தானே, அதனால் அவர் எழுந்துக்கலை. பரமசிவன் ஏன் எழுந்துக்கலை அப்படின்னா, அவரே சாக்ஷாத் ஈஸ்வரன். அதுலேயும் பகவான் வாசுதேவனை தவிர அவர் வேற யாரையும் பெரிதாக அவர் மதிக்கிறதில்லை, அதனால அவர் எழுந்துக்கலை. உடனே தக்ஷன் என்ன ஆறுது அப்படின்னா, அந்த சதஸில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்லாம் தக்ஷனை விதிவத்தாக வரவேற்று அவனுக்கு பூஜை பண்ணதும் தன்னுடைய அப்பாவான பிரம்மதேவரிடத்துலேருந்து அனுமதி பெற்றுண்டு தன்னுடைய ஆசனத்தில் போய் அமர்ந்துக்கிறான் தக்ஷன். அப்படி உட்காரும்போதே அப்படி திரும்பி பார்க்குறான். ஏற்கனவே அவர் நுழையிறதுக்கு முன்னாடியே பரமசிவன் ஆசனத்தில் உட்காண்டிருக்கார். அதுலேயும் அவர் நுழையும் பொழுது எழுந்துக்கவும் இல்லை, எந்த விதமான மரியாதையும் பண்ணலை. அதெல்லாம் பார்த்ததும் பயங்கரமான கோபம் வந்ததாம் தக்ஷனுக்கு. அதனால் அப்படி ஒரு கோபத்தோட பரமசிவனையே எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு சதஸில் இருக்கிறவா எல்லாருக்கும் கேட்கும்படியாக எல்லாரையும் பார்த்து பேசுகிறானாம். இங்கே கூடியிருக்கக்கூடிய பிராமணர்களே, தேவர்களே, ரிஷிகளே, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கோ அப்படிங்கிறான். சாதுக்களுடைய ஒரு விதிவத்தான அனுஷ்டானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தைகளை நான் அஜ்ஞானத்தினாலேயோ இல்லை அசூயினாலேயோ நான் பேசலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆனால் வாஸ்தவத்தில் அத்தகைய ஒரு அசூயினால தான் இப்போ தக்ஷன் பேசுகிறான். இங்கே தக்ஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அத்தகைய அபச்சாரமான வார்த்தைகளால் பரமசிவனை நிந்தை பண்ணுறான். எந்த ஒரு நிந்தையை நம்ம வாக்கால் சொல்கிறதுக்கு கூட நடுங்குவோமோ அத்தகைய வார்த்தைகளால் அவன் பேசுகிறான். இங்கே பொதுவாக இந்த தக்ஷ சரித்திரத்தை சொல்கிறவா எல்லாருமே இதை சொல்லும்படியாக ஆறுதே தவிர பரமசிவன் தான் அத்தகைய ஒரு அபச்சாரத்தை மன்னிக்கணும். உடனே பரமசிவனை பார்த்து தக்ஷன் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே வெட்கம் இல்லாமல் உட்காண்டிருக்கானே இவனை பார்த்தேளா, எல்லா சாதுக்களோடையும் ஒரு யசஸை நாசமாக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். எதனால் அப்படின்னா, இப்போ அவர் நுழையும் பொழுது பரமசிவன் எழுந்து நிற்கலை, அவனை பார்த்து கை கூப்பலை, எதுவும் ஒரு சுவாகத வார்த்தைகள் சொல்லலை இல்லையா. அதனால அத்தகைய கோபம், அதனால் அப்படி சொல்கிறான். அதற்கு மேலே சொல்கிறான், என்றைக்கு அக்னி சாட்சியாக அப்படி மானை போல கண்களுடைய என்னுடைய பெண்ணான சதியினுடைய கைகளை அவன் பற்றி விவாகம் பண்ணிண்டானோ அன்றைக்கே அவன் என்னுடைய மாப்பிள்ளையாக ஆனதுனால என்னோட சிஷ்யனாக ஆயாச்சு. அப்படி சிஷ்யனாக இருந்தும் கூட இந்த இடத்துல பார்த்தேளா எழுந்தும் நிற்கலை,
எனக்கு ஒரு சுவாகத்த வார்த்தை சொல்லலை, எந்த விதமான மரியாதையும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இஷ்டமே இல்லாமல் தான் நான் என்னுடைய பெண்ணை இவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தேன். எப்படிப்பட்டவன்னா, எந்த ஒரு நன்னடத்தையும் இல்லாத இத்தகைய ஒரு கர்வமாக இருக்கக்கூடிய இவனுக்கு போய் நான் என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேனே, எப்படி தகுதி இல்லாதவர்களுக்கு வேதத்தை கொடுப்பாளோ அது மாதிரி கொடுத்தேனே, நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுடைய ஒரு ஆச்சாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தேளா, எப்படிப்பட்டவனாக இருக்கான் இவன் அப்படின்னா, எப்பொழுதுமே பூதங்கள் பிரேத்தங்கள் இவர்களாலேயே சூழப்பட்டு ஸ்மசானத்தில் வஸ்திரமே இல்லாமல் தலைவிரி கோலமாக இப்படியும் அப்படியும் அலைஞ்சுட்டு இருக்கக்கூடியவன் இவன். அதுலேயும் ஒரு உன்மத்தனை போல எப்பொழுதும் அழுதுண்டும் சிரிச்சுண்டும் அப்படி இருக்கான். அதுலேயும் இந்த பிரேதத்தெல்லாம் எரிச்ச பஸ்மத்தெல்லாம் சரீரத்தில் பூசிண்டு அந்த மண்ட ஓடுகளையும் அந்த எலும்புகளையுமே மாலையாக தரிச்சுண்டு தான் மட்டும் இப்படி உன்மத்தனாக ஒரு பித்து பிடிச்சவனை போல இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அவனுடைய பக்தர்கள் அவனை பின்பற்றவர்கள் எல்லாருமே அத்தகைய உன்மத்தர்களாக தாமசிக்க குணமுடைய பூத பிரேத பிசாச்சங்களாக இருக்கு பார்த்தேளா அப்படின்லாம் சொல்கிறான். மொத்தத்தில் இவனுக்கு பேர் தான் சிவன், மங்களம்னு பேரே தவிர அசிவன் இவன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது எந்த விதமான மங்களமுமே இல்லாதவன், சிவாபதேஷோ ஹியசிவோ அப்படின்னெல்லாம் பேசுகிறான். கடைசியில் சொல்கிறான், அந்தோ என்னுடைய பெண்ணை போய் நான் இப்படிப்பட்டவனுக்கு போய் ஒரு எந்த விதமான தூய்மையும் இல்லாத இவனுக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேனே, நான் எதற்காக அப்படி பண்ணேன் அப்படின்னா, சோதிதே பரமேஷ்டினா அப்படின்னு பிரம்மதேவர் தான் சொன்னார், உன்னுடைய பெண்ணை பரமசிவனுக்கு விவாகம் பண்ணி கொடு அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையை கடைப்பிடிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்படி பரமசிவன் அவன் நிந்த பண்ண பொழுது கூட பரமசிவன் எப்படி இருந்தார் அப்படின்னா, அப்படி சாந்தமாக உட்காண்டிருக்காராம். ஒரு புருவம் கூட நெறியல, முகத்தில் எந்த விதமான விகாரமும் இல்லாமல் பொறுமையாக கேட்டுன்னு அப்படி உட்காண்டிருக்கார். அதை பார்த்து இவனுக்கு இன்னுமே கோபம் வருதாம் தக்ஷனுக்கு. அதனால் அவனோட கோபம் இவ்வளவு பேசியும் அவனுக்கு கோபம் அடங்கலை. அதனால் இதற்கு மேலே பரமசிவனை ஒரு சாபம் கொடுக்குறானாம். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இனிமே யாகங்களில் தேவர்களோடு சேர்ந்துண்டு இந்த தேவர்களில் அதமமாக இருக்கக்கூடிய இந்த பரமசிவனுக்கு எந்த விதமான பாகமும் கிடைக்காமல் போகட்டும், எந்த விதமான ஹவிர்பாகங்களும் இவனுக்கு கிடைக்காமல் போகட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை வேற கொடுக்குறான். இந்த இடத்துல ஸ்ரீதரர் போன்ற மகான்கள்லாம் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும்பொழுது எப்படி வியாக்கியானம் பண்ணுறான்னா, அவன் பண்ண நிந்தையை எல்லாத்தையுமே அப்படி ஸ்துதியாக மாற்றி அந்த பதங்களை பிரிக்கிற விதத்தில் அதை பிரித்து அதை ஸ்துதியாக மாற்றி நம்மளுக்கு வியாக்கியானம் பண்ணி காமிக்கிறான். எதனாலனா, அவர்களுடைய ஹிருதயம் அவ்வளோ கோமளமாக இருக்கிறதுனால அந்த பரமசிவனுடைய ஒரு நிந்தையை கூட அவர்களால் பொறுக்க முடியல. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, அனிச்சன்னப்யதாம் பாலாம் அப்படின்னு சொல்கிறான். இஷ்டமே இல்லாமல் தான் என் பெண்ணை நான் இவருக்கு விவாகம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறான் இல்லையா. அதை எப்படி சொல்கிறா அப்படின்னா, நான் எங்கே, பரமசிவன் எங்கே, அவரோ எப்பேற்பட்டவர், நானோ ரொம்ப நீச்சமானவன், என் பெண்ணை போய் நான் எப்படி இவருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதே மாதிரி அசிவன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, மங்களமே இல்லாதவன்னு, அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறா அப்படின்னா, நாஸ்தி சிவோ யஸ்மாத் அப்படிங்கிறா. இவரை காட்டிலும் லோகத்தில் வேறு எதுவுமே மங்களமானது இல்லையோ அப்படிப்பட்டவர், அத்தகைய மங்களமயமானவர் அப்படிங்கிற மாதிரி அதை வியாக்கியானம் பண்ணி காமிக்கிறா. இப்படி அவன் பண்ண அத்தனை நிந்தையுமே சாபம் உள்பட எல்லாத்தையுமே அப்படி புகழாக மாற்றி காமிக்கிறா அந்த வியாக்கியானம் பண்ணுறவர்கள். இப்போ மைத்ரேய மகரிஷி சொல்கிறார், அப்படி பரமசிவனுக்கு ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு அத்தகைய ஒரு கோபத்தோட விருன்னு அந்த சபையிலேருந்து கிளம்பி தக்ஷன் நேர அவனுடைய ஒரு கிரகத்தை போய் அடைஞ்சான் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்பொழுது இந்த ஒரு 19வது ஸ்லோகத்தோடு நம்ம இந்த செஷனில் நிறுத்திண்டு, இதற்கு மேலே நந்தீஸ்வரருக்கு பரம கோபம் ஏற்படுறது, அவர் திரும்பவும் ஒரு சாபம் கொடுக்குறார். அதெல்லாம் மேற்கொண்டு இந்த அத்தியாயத்தை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः
तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ द्वितीयोऽध्यायः विदुरौवाच विदुरौवाच भवे शीलवतां श्रेष्ठे भवे शीलवतां श्रेष्ठे भवे शीलवतां श्रेष्ठे दक्षो दुहितृवत्सलः दक्षो दुहितृवत्सलः दक्षो दुहितृवत्सलः विद्वेषम् अकरोत् कस्मात् विद्वेषम् अकरोत् कस्मात् विद्वेषम् अकरोत् कस्मात् अनादृत्य आत्मजां सतीम् अनादृत्यात्मजां सतीम् अनादृत्यात्मजां सतीम् कस्तं चराचरगुरुं कस्तं चराचरगुरुं कस्तं चराचरगुरुं निर्वैरं शान्तविग्रहं निर्वैरं शान्तविग्रहं निर्वैरं शान्तविग्रहम् आत्मा रामं कथं द्वेष्टि आत्मा रामं कथं द्वेष्टि आत्मा रामं कथं द्वेष्टि जगतो दैवतं महत् जगतो दैवतं महत् जगतो दैवतं महत् एतदाख्याहि मे ब्रह्मन् एतदाख्याहि मे ब्रह्मन् एतदाख्याहि मे ब्रह्मन् जामातुः श्वशुरस्य च जामातुः श्वशुरस्य च जामातुः श्वशुरस्य च विद्वेषस्तु यतः प्राणान् विद्वेषस्तु यतः प्राणान् विद्वेषस्तु यतः प्राणान् तत्यजे दुस्त्यजान् सति तत्यजे दुस्त्यजान् सति तत्यजे दुस्त्यजान् सति मैत्रेय उवाच मैत्रेय उवाच पुरा विश्वसृजां सत्रे पुरा विश्वसृजां सत्रे
पुरा विश्वसृजां सत्रे समेताः परमर्षयः समेताः परमर्षयः समेताः परमर्षयः तथा अमरगणाः सर्वे तथामरगणाः सर्वे तथामरगणाः सर्वे सानुगा मुनयोऽग्नयः सानुगामुनयोऽग्नयः सानुगामुनयोऽग्नयः तत्र प्रविष्टं ऋषयो तत्र प्रविष्टं ऋषयो तत्र प्रविष्टं ऋषयो दृष्ट्वा अर्कम् इव रोचिषा दृष्ट्वार्कमिव रोचिषा दृष्ट्वार्कमिव रोचिषा भ्राजमानं वितिमिरम् भ्राजमानं वितिमिरं भ्राजमानं वितिमिरम् कुर्वन्तं तन्महत्सदः कुर्वन्तं तन्महत्सदः कुर्वन्तं तन्महत्सदः उदतिष्ठन् सदस्यास्ते उदतिष्ठं सदस्यास्ते उदतिष्ठं सदस्यास्ते स्वधिष्णेभ्यः सहाग्नयः स्वधिष्णेभ्यः सहाग्नयः स्वधिष्णेभ्यः सहाग्नयः ऋते विरिञ्चं शर्वं च ऋते विरिञ्चं शर्वं च ऋते विरिञ्चं शर्वं च तद्भासा आक्षिप्तचेतसः तद्भासा क्षिप्तचेतसः तद्भासा क्षिप्तचेतसः सदसस्पतिभिः दक्षो सदसस्पतिभिर्दक्षो सदसस्पतिभिर्दक्षो भगवान् साधु सत्कृतः भगवान् साधु सत्कृतः भगवान् साधु सत्कृतः अजं लोकगुरुं नत्वा अजं लोकगुरुं नत्वा अजं लोकगुरुं नत्वा निशसाद तदाज्ञया निशसाद तदाज्ञया निशसाद तदाज्ञया प्राङ्निषण्णं मृडं दृष्ट्वा प्राङ्निषण्णं मृडं दृष्ट्वा प्राङ्निषण्णं मृडं दृष्ट्वा नामृष्यत् तद् अनादृतः नामृष्यत् तद् अनादृतः नामृष्यत् तदनादृतः उवाच वामं चक्षुर्भ्याम् उवाच वामं चक्षुर्भ्याम् उवाच वामं चक्षुर्भ्याम् अभिवीक्ष्य दहन्निव अभिवीक्ष्य दहन्निव अभिवीक्ष्य दहन्निव श्रूयतां ब्रह्मर्षयो मे श्रूयतां ब्रह्मर्षयो मे श्रूयतां ब्रह्मर्षयो मे सह देवाः सहाग्नयः सह देवाः सहाग्नयः सह देवाः सहाग्नयः साधूनां ब्रुवतो वृत्तम् साधूनां ब्रुवतो वृत्तम् साधूनां ब्रुवतो वृत्तम् न अज्ञानात् न च मत्सरात् नाज्ञानान्न च मत्सरात् नाज्ञानान्न च मत्सरात् अयं तु लोकपालानाम् अयं तु लोकपालानाम् अयं तु लोकपालानाम् यशोघ्नो निरपत्रपः यशोघ्नो निरपत्रपः यशोघ्नो निरपत्रपः सद्भिः आचरितः पन्था सद्भिराचरितः पन्था सद्भिराचरितः पन्था येन स्तब्धेन दूषितः येन स्तब्धेन दूषितः येन स्तब्धेन दूषितः एष मे शिष्यतां प्राप्तो येष मे शिष्यतां प्राप्तो येष मे शिष्यतां प्राप्तो यन्मे दुहितुः अग्रहीत् यन्मे दुहितुरग्रहीत् यन्मे दुहितुरग्रहीत् पाणिं विप्राग्निमुखतः पाणिं विप्राग्निमुखतः पाणिं विप्राग्निमुखतः सावित्र्या इव साधुवत् सावित्र्या इव साधुवत् सावित्र्या इव साधुवत् गृहीत्वा मृगशावाक्ष्याः गृहीत्वा मृगशावाक्ष्याः
गृहीत्वा मृगशावाक्ष्याः पाणिं मर्कटलोचनः पाणिं मर्कटलोचनः पाणिं मर्कटलोचनः प्रत्युत्थान अभिवादार्हे प्रत्युत्थानाभिवादार्हे प्रत्युत्थानाभिवादार्हे वाचापि अकृतनोचितं वाचाप्यकृतनोचितं वाचाप्यकृतनोचितं लुप्तक्रियाय अशुचये लुप्तक्रियाया शुचये लुप्तक्रियाया शुचये मानिने भिन्नसेतवे मानिने भिन्नसेतवे मानिने भिन्नसेतवे अनिच्छन् अपि अदां बालाम् अनिच्छन्नप्यदां बालाम् अनिच्छन्नप्यदां बालाम् शूद्रायेव उशतीं गिरम् शूद्रायेवोषतीं गिरम् शूद्रायेवोषतीं गिरम् प्रेतावासेषु घोरेषु प्रेतावासेषु घोरेषु प्रेतावासेषु घोरेषु प्रेतैः भूतगणैः वृतः प्रेतैर्भूतगणैर्वृतः प्रेतैर्भूतगणैर्वृतः अटति उन्मत्तवत् नग्नो अटत्युन्मत्तवन्नग्नो अटत्युन्मत्तवन्नग्नो युक्तकेशो हसन्रुदन् युक्तकेशो हसन्रुदन् युक्तकेशो हसन्रुदन् चिताभस्मकृतस्नानः 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 प्रेतस्रंस्तिभूषणः 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 शिवापदेशो ह्यशिवो शिवापदेशो ह्यशिवो शिवापदेशो ह्यशिवो मत्तो मत्तजनप्रियः मत्तो मत्तजनप्रियः मत्तो मत्तजनप्रियः पतिः प्रमथभूतानां पतिः प्रमथभूतानां पतिः प्रमथभूतानां तमो मात्रात्मकात्मनां तमो मात्रात्मकात्मनां तमो मात्रात्मकात्मनां तस्मा उन्मादनाथाय तस्मा उन्मादनाथाय तस्मा उन्मादनाथाय नष्टशौचाय दुर्हृदे नष्टशौचाय दुर्हृदे नष्टशौचाय दुर्हृदे दत्ताबत मया साध्वी दत्ताबत मया साध्वी दत्ताबत मया साध्वी चोदिते परमेष्ठिना चोदिते परमेष्ठिना चोदिते परमेष्ठिना मैत्रेय उवाच मैत्रेय उवाच विनिन्द्यैवं स गिरिशं विनिन्द्यैवं सगिरिशं विनिन्द्यैवं सगिरिशम् अप्रतीपम् अवस्थितम् अप्रतीपम् अवस्थितम् अप्रतीपम् अवस्थितम् दक्षो अथाप उपस्पृश्य दक्षोऽथाप उपस्पृश्य दक्षोऽथाप उपस्पृश्य क्रुद्धः शप्तुं प्रचक्रमे क्रुद्धः शप्तुं प्रचक्रमे क्रुद्धः शप्तुं प्रचक्रमे अयं तु देवयजने अयं तु देवयजने अयं तु देवयजने इन्द्रोपेन्द्रादिभिः भवः इन्द्रोपेन्द्रादिभिर्भवः इन्द्रोपेन्द्रादिभिर्भवः इन्द्र उपेन्द्रादिभिः भवः सह भागं न लभताम् सह भागं न लभताम् सह भागं न लभताम् देवैः देवगणाधमः देवैर्देवगणाधमः
देवैर्देवगणाधमः निषिध्यमानः स सदस्य मुख्यैः निषिध्यमानः स सदस्य मुख्यैः निषिध्यमानः स सदस्य मुख्यैः दक्षो गिरित्राय विसृज्य शापम् दक्षो गिरित्राय विसृज्य शापम् दक्षो गिरित्राय विसृज्य शापम् तस्माद्विनिष्क्रम्य विवृद्धमन्युः तस्माद्विनिष्क्रम्य विवृद्धमन्युः तस्माद्विनिष्क्रम्य विवृद्धमन्युः जगाम कौरव्य निजं निकेतनम् जगाम कौरव्य निजं निकेतनं जगाम कौरव्य निजं निकेतनं இந்த முதல் ஸ்லோகத்திலேருந்து இந்த 19வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம சேர்ந்து படிக்கலாம் till the 19th ஸ்லோகா विदुरौवाच भवेशीलवतां श्रेष्ठे दक्षो दुहितृवत्सलः विद्वेषम् अकरोत् कस्मात् अनादृत्यात्मजां सतीं कस्तं चराचरगुरुं निर्वैरं शान्तविग्रहम् आत्मा रामं कथं द्वेष्टि जगतो दैवतं महत् एतदाख्याहि मे ब्रह्मन् जामातुः श्वशुरस्य च विद्वेषस्तु यतः प्राणान् त्यजे दुस्त्यजान् सती मैत्रेय उवाच पुरा विश्वसृजां सत्रे समेताः परमर्षयः तथा मरगणाः सर्वे सानुगामुनयोग्नयः तत्र प्रविष्टं ऋषयो दृष्ट्वार्कमिव रोचिषा भ्राजमानं वितिमिरं कुर्वन्तं तन्महत्सदः उदतिष्ठन् सदस्यास्ते स्वधिष्णेभ्यः सहाग्नयः ऋते विरिञ्चं शर्वं च दद्भासा क्षिप्तचेतसः सदसस्पतिभिर्दक्षो भगवान् साधु सत्कृतः अजं लोकगुरुं नत्वा निशसाद तदाज्ञया प्राङ्निषण्णं मृडं दृष्ट्वा नामृष्यत्तदनादृतः उवाच वामं चक्षुर्भ्याम् अभिवीक्ष्य दहन्निव श्रूयतां ब्रह्मर्षयो मे सह देवाः सहाग्नयः साधूनां ब्रुवतो वृत्तं नाज्ञानान्न च मत्सरात् अयं तु लोकपालानां यशोघ्नो निरपत्रपः सद्भिजाचरितः पन्था येन स्तब्धेन दूषितः एष मे शिष्यतां प्राप्तो यन्मे दुहितुरग्रहीत् पाणिं विप्राग्निमुखतः सावित्र्या इव साधुवत् गृहीत्वा मृगशावाक्ष्याः पाणिं मर्कटलोचनः प्रत्युत्थानाभिवादार्हे वाचाप्यकृतनोचितम् लुप्तक्रियाया शुचये मानिने भिन्नसेतवे अनिच्छन्नप्यदां बालां शूद्रायेवोषतीं गिरम् प्रेतावासेषु घोरेषु प्रेतैर्भूतगणैर्वृतः अटत्युन्मत्तवन्नग्नो युक्तकेशो हसन् रुदन् चिताभस्मकृतस्नानः प्रेतस्रङ्ग्रस्तिभूषणः शिवापदेशो ह्यशिवो मत्तो मत्तजनप्रियः पतिः प्रमथभूतानां तमो मात्रात्मकात्मनां तस्मा उन्मादनाथाय नष्टशौचाय दुर्हृदे दत्ता बत मया साध्वी चोदिते परमेष्ठिना मैत्रेय उवाच विनिन्द्यैवं स गिरिशम् अप्रतीपम् अवस्थितम् दक्षोत्थाप उपस्पृश्य क्रुद्धः शप्तुं प्रचक्रमे अयं तु देवयजने इन्द्रोपेन्द्रादिभिर्भवः
सहभागं न लभतां देवैर्देवगणाधमः निषिध्यमानः स सदस्य मुख्यैः दक्षो गिरित्राय विसृज्य शापम् तस्माद्विनिष्क्रम्य विवृद्धमन्युः जगाम कौरव्य निजं निकेतनम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் கேதார கவுளை. அடுத்த செஷன்ல இந்த அத்தியாயத்தோட அடுத்த பாதியை கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and now we have started learning the 4th skanda. In the previous session, we learned the first chapter. In the first chapter, we saw that Maitreya Maharishi kept describing the lineage of all the daughters of Manu. He ended with the daughters of the last daughter of Manu, that is Prasuti, who was married to Daksha. And the last daughter of Daksha, called Sati, she was married to Lord Shiva. And he had concluded by telling that Sati had to give up her body because of the enmity between her father Daksha and Lord Shiva. And so, in the second chapter, it begins with Vidura's questions. He asks a doubt. He says, Shiva is such that he is full of all noble qualities, and Daksha, he also had great love for his daughters. And how could Daksha bear ill feelings towards Lord Shiva, even disregarding his love for his daughter Sati? And who in this world would ever foster ill feelings towards Lord Shiva, because Lord Shiva is such that he is Atma Rama. He always revels in his self. He is Charachara Guru. He is the preceptor of all the living and non-living beings in this world. Nirvairam, he says he has no hatred towards anybody. Shanta Vigraham, he is always very calm and tranquil. So how could he bear enmity towards Lord Shiva? So please tell me the reason for this bitterness that existed between the father-in-law and the son-in-law, which led Sati to leave her life, which is so dear to every person. So Maitreya Maharishi, he begins to answer, and he begins to describe the Daksha Yajna, the Charitra of Daksha Yajna, and which describes the incidents that led to all this. And so he says, long back, once when all the Prajapatis had gathered to perform a Satra Yaga over a period of 1000 years, all the gods and sages, they had also assembled there to attend that Satra Yaga. Since Daksha was also a Prajapati, he also entered the assembly hall, and even as he entered, he was shining with so much of radiance that he looked like a sun, and he was illuminating the whole assembly hall with his presence. So, looking at Daksha's tejas, as soon as he entered, all of them who were seated there, including all the gods, they all immediately got up from their seats in order to honor Daksha. He says, except Brahma and Lord Shiva. Brahmadeva, he did not get up because he was only the father of Daksha, and Lord Shiva did not get up because he himself was Ishvara, and not only that, he regarded only Lord Vasudeva as the supreme being to whom he would show respect. So he also did not get up. And Daksha was now duly honored by all the priests of the assembly hall, and taking permission from his father Brahmadeva, Daksha went and took his seat. And even as he was seated, he looked that side and saw that Lord Shiva was already seated in his seat even before Daksha had entered. And not only that, even while he entered, he did not get up, he did not show him any respect. And seeing all this, Daksha became really very furious. He got very angry, and looking at Lord Shiva with such angry eyes as though he would just burn him up, he now started speaking in that assembly hall. He started speaking very loudly so that everybody could hear. He says, O Brahmanas, O sages, O gods who have all assembled here, listen to my words. I have to tell you about the conduct of the noble souls now, and I am speaking this not out of ignorance or out of any jealousy. Though Daksha says these words, he is speaking here out of extreme jealousy and anger. And Daksha now indulged in extreme blasphemy of Lord Shiva, which we would even shudder to utter these words. But those who narrate this Daksha Charitra are always forced to tell all this, and it is Lord Shiva who must forgive all this out of compassion. So he pointed to Lord Shiva and said, look at this shameless person.
He has spoiled the fame of all the guardians of this world because he has violated the noble path that is followed by all the great ones. He is now telling that because he is very angry that Lord Shiva did not honor him or respect him. So he says, ever since this person, he held the hands of my doe-eyed daughter Sati in the front of the Agni, that is the fire god, he has become my son-in-law, and because of that he is my Shishya or disciple. Despite being my disciple, look at him, he has not even got up from his seat to welcome me or did not even greet me with pleasing words. And so he says, though I was totally unwilling, I have made a great mistake in giving my daughter in marriage to this person who is so haughty and who has no pious acts at all, and like how a person would give the Vedas to a person who doesn't deserve it, he says. And he says, just look at his way of life. How does he lead his life? He is always surrounded by all the ghosts and spirits, and he roams about naked with loose hair in the very terrifying crematory grounds where spirits live, and he laughs like a mad person, and sometimes he cries like a mad person, and he smears his body with the ashes of the burnt dead bodies. He wears a garland of skulls and bones, and not only that he is insane and mad, all the people who follow him, the tamasic ghosts and spirits, they are also totally insane, he says. And in total, though he is called as Shiva, which means the auspicious one, he is in fact Ashiva, that is the most inauspicious one. He says, Shivapadesho Hyashivo. And alas, to this impure and evil person, I gave my daughter in marriage only because, he says, Chodite Parameshtina. It was my father Brahmadeva who instructed me to do so, and that is why I have given my daughter in marriage to this person, and I regret it totally, he says. And though he was reviling Lord Shiva in such a manner, Lord Shiva was seated there, calm and tranquil as always. There was no reaction, he did not show any anger at all. And Daksha was still not satisfied. In fact, it was angering him even more, and so his anger had not at all subsided, so he went on to curse Lord Shiva. He says, may this Bhava, who is the most inferior among all the gods, not obtain a share in the sacrificial offerings from now onwards, along with all the other devas and gods. So this was the curse that he pronounced on Lord Shiva. Great Mahans like Sridhara Swami who have done Vyakhyana, that is, they have commented upon Bhagavata, what they have done is, while commenting for this part, they have converted all the Ninda, that is all the censure of Daksha, as Stuti, that is praise of Lord Shiva. By interpreting the words in a different manner, they have converted all the Ninda to Stuti, because their hearts are so soft and tender, and they are great devotees of Lord Shiva, so they cannot even bear to utter such words, and so they have interpreted all that to be praise of Lord Shiva. For example, when Daksha says Anichanna Pyadam Balam, that is, he says, I gave my daughter in marriage to Lord Shiva though I was totally unwilling, isn't it? So for that, Sridhara Swami says, he interprets it by saying, what Daksha means is, where am I and where is Lord Shiva? He is so great, I am such a lowly person, so how can I give my daughter in marriage to Lord Shiva? So this is how he interprets that line. And when he says Ashiva, that is the most inauspicious one, for that Sridhara Swami says, Nasti Shivo Yasmat, that is, there is nothing else that is more auspicious than Lord Shiva. So that is how he interprets that word. So in this manner, he has interpreted the whole censure of Daksha, including the curse, to be a praise for Lord Shiva. So now Maitreya Maharishi says, having cursed Lord Shiva in this manner, Daksha left the assembly hall with great anger and he went back to his abode. And so let us stop with this 19th shloka for this session. And further, Nandishwara gets extremely angry to hear about this curse, and he starts cursing Daksha in turn. So let us see all that in the other half of this chapter in the next session. Radhe Radhe.